त्वाह गणपतिहं हवामहे कविं कवीनां मश्रमश्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनुष्वन्नुदिविसेदसादनम् ஓம் மகா கணபதியே நம ஹரி ஓம். ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமை. ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்வதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூ உலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணு லோகம் சென்று பகவானை வேண்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, பால், நெய், சர்க்கரை, பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண் கூடாக பலன் அளிக்க வல்லதாம் என்று கூறினார். சுதர் மேலும் கூறுகிறார். அழகிய காசி கஷேத்திரத்தில் ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு கிழவன் போல வேடம் பூண்டு அவனிடம் வந்தார். அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்ற பொழுது மிக அதிகமாக பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான். பின்னர் இதை இடைவிடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாக விறகு விற்று கொண்டு வந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன. பக்தியுடன் உண்டான். அந்தணரிடம் பூஜையை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான். மறுநாள் விறகு சென்ற பொழுது அனைத்தும் விற்றுவிட்டன. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதன் பலன் இது என்று கருதி மகிழ்ந்தான். அவனும் அந்த பூஜையை செய்து செல்வந்தனானான், முக்தி அடைந்தான். 3வது அத்தியாயம். சுதர் மேலும் கூறுவார். உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி ஸ்ரீ சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண விரதம் செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜையை செய்யும்படி வேண்டினாள். அவன் மனைவியிடம் தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது அதை செய்வதாக கூறினான். அவளுக்கு திருமணமும் காலக்கிரமத்தில் ஆயிற்று. வணிகன் பூஜையை மறந்தே போனான். ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவனுக்கு துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்து கொண்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய சொத்துக்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்துக்கு வந்து தான் திருடிய பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் அவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனது மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிவு கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் பிராமணன் வீட்டுக்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை கலந்து கொண்டாள். பின்பு அங்கு கதையை கேட்டு பிரசாதத்தை மகிழ்ச்சியுடன் உண்டு வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் தன் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவனது மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டான். 4ஆம் அத்தியாயம். வணிகன் பிராமணர்களுக்கு தட்சிணாதானம் செய்துவிட்டு ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான். சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். அவனும் அங்கிருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் அளித்தான். அப்படியே ஆகுக என்று கூறி அவர் சிறிது தூரம் தள்ளி சென்று நின்றான். ஓடத்தில் கொடியும் இலைகளும் இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்பொழுது அவனது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்பு அவன் நகருக்கு சென்று தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவனது மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர்.
அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவான் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். அதனால் பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தன் கணவரது பாதரட்சையை எடுத்து வைத்துக்கொண்டு தானும் கணவன் போல நீரில் மூழ்கிவிட ஆசைப்பட்டாள். வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அந்த இறைவன் அசரீரியாய் கூறுவார், வணிகனே, உனது மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்து விட்டாள். இது பெருத்த அபச்சாரம். அவள் இதை உண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்றார். அப்படியே அவர் வீட்டுக்கு சென்று பிரசாதத்தை உண்டு திரும்பி வந்ததும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவன் இருப்பதை கண்டு மகிழ்ந்தாள். 5வது அத்தியாயம். துங்கத்வஜன் என்னும் அரசன் ஒரு முறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி ஆலமரத்தடியில் வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல மக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை, உதாசீனமே செய்தான். உடனே அவனது 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்தும் அழிந்து போயிற்று. தான் செய்த தவற்றை உணர்ந்தான். அந்த ஆலமரத்துக்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அந்த பூஜை செய்யலானான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருளை பெற்று முன்போல பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தை சிரவணம் செய்பவன் பகவானின் அருளை பெறுவான். ஏழ்மை விலகும். சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய எல்லாம் கிடைக்கும், சந்தேகமில்லை. கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது. இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜையை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசேலராக பிறந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய அருளை பெற்றார். விறகு விற்பவன் ஸ்ரீ குகப்பெருமானாக பிறந்து ராமனது அருளை பெற்று அருளுக்கு பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தான். வணிகன் போரத்வஜனாக பிறந்து தன் உடலிலும் பற்றிண்டு பிராமணர்களுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சம் போனான். துங்கத்வஜன் நான்முகனானான். நமோ வயம் வைதீஸ்வர